பிரைஸ் தி லார்ட். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களோட கூட நேரலையிலே ஃபேஸ்புக், யூடியூப்பில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 தகப்பனே. நல்லவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீதியின் தேவனே உம்மை துதிக்கிறோம். நன்மைகளின் நாயகனே உம்மை துதிக்கிறோம். இரக்கங்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே சுகத்தை தந்தவரே, பலத்தை கொடுத்தவரே அப்பா, நன்றி நன்றி. பாதுகாத்து தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பு எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மாதமும் நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்தின தேவனே, எங்களை பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உண்டானதே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய அபிஷேகத்தினால நீர் நிரப்பினே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பினீரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், கிருபைகள் பெருகினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து காத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த 12 மாதங்களும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து ராஜா ஆண்டவரே நாங்கள் முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு மாதத்திலையும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஜனவரி மாதத்திலே நீர் செய்த நன்மைக்காக நன்றி, பிப்ரவரி மாதத்திலே நீர் செய்த நன்மைக்காக நன்றி, மார்ச் மாதத்திலே நீர் செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே அப்பா. ஏப்ரல் மாதத்திற்காக, மே மாதத்திற்காக ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, சுகவீனமாய் இருந்த பொழுது தகப்பனே ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் தொட்டு எங்களை சுகமாக்கி எழுந்து ஓடச் செய்தீரே தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது உம்முடைய பலத்தினாலே இடை கட்டினீரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு மாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே எங்களை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறீர் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உடைய கிருபைக்கு நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையாக இருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த நாளில் நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபையை தகப்பனே. அந்த கிருபையை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவனுடைய பிரசனம் இந்த இடத்துல கடந்து வர வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆராதனை வேலையிலே ஆண்டவரே இந்த இடத்துல அளவில்லாத பிரசனம் கடந்து வரட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ராஜா. ஆண்டவரே, நீர் தொட்டு அனுப்புவீராக. வந்த வண்ணமாய் அல்ல தகப்பனே. உம்முடைய அப்பா அபிஷேகத்தை சுமந்து செல்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மெசேஜ் வேலையிலே நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. எங்களோடு ஆண்டவரே பேச வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை கிரியை செய்கிற வார்த்தை உண்டாகட்டும், எழுந்து ஓடக்கூடிய வார்த்தை உண்டாகட்டும், எங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குற வார்த்தை உண்டாக வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். காணிக்க வேலையை பிளஸ் பண்றேங்க ஆண்டவரே. படைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆரம்ப ஜெபம் முதல் முடிவு ஜெபம் வரை ஆண்டவரே என் தேவனுடைய ஆண்டவரே பிரசனம் இந்த இடத்துல கடந்து வரட்டும், உடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உடைய சித்தம் செய்யப்பட வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம்.
தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சங்கீதம் 25 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 25 1 2. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இது தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்மளை இந்த வருடம் முழுவதும் நம்மளை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம இந்த வருடம் முழுவதும் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை அருமையாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. என் தேவனே, நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோடய ஆத்மாவை இந்த நேரத்தில் உயர்த்த போகிறேன். நன்றி சொல்ல போகிறேன். முழு உள்ளத்தோடு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த வருடத்தில் நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் என் ஆத்மாவை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. என் கண்கள் உம்மை மாத்திரம் பார்த்துருது. நான் கூப்பிடுகிற சத்தத்துக்கு நீர் பதில் கொடுத்தீர். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து என்னை விலைக்கு மீட்டு கொண்டீர். ஹல்லேலூயா. அதை தான் நாம் செய்ய போகிறோம். 15வது வசனம் இந்த வாரம் சொல்லுகிறது, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கினார். ஹல்லேலூயா. எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் நமக்கு முன்பாக இந்த வருடத்தில் இருந்திருக்கும். எவ்வளோ சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு நம்மளை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறது, நான் துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து என் பாவத்தையெல்லாம் நீ மன்னித்தருளும். நம்ம எவ்வளோ துன்பம், நமக்கு முன்பாக சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நமக்கு முன்பாக சுகவீனம் இருந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் என்னடா இவ்வளோதானா அப்படிங்கிற நினைப்பெல்லாம் நமக்கு வந்திருக்கும். ஆனால் தேவன் அது எல்லாவற்றிலும் இருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்மை துதிக்க வைத்திருக்கிறார். நன்றி சொல்ல வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம வர்ஷிப் பண்ணுற டைமில் அதையெல்லாம் நினச்சி பாருங்கள். ஆண்டவர் என்னென்ன சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நம்மளை மீட்டெடுத்து வந்தார். சுகவீனமான நேரங்களில் நம்ம என்ன பண்ணார்? சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் நம்மளை அப்படியே தட்டி எழுப்பி மீண்டுமாய் ஓட செய்தார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக சத்துருக்கள் எழும்போது அந்த சத்துருக்கள் மத்தியிலே நம்ம தலையை உயர்த்தினவர் அவர். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை வெட்கப்படுத்தாதபடி செய்யும். அப்போ நம்ம இன்றைக்கி இந்த நேரத்தில் நம்மளோட தலையை உயர்த்தினவர் அவர் தான். எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவளை நோக்கி பார்த்தான். அவன் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இல்லையா? தேவன் அப்படி தான் இன்றைய நாளில் நம்ம வைத்திருக்க. அந்த வருடம் முழுவதும் நமக்கு எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கலாம், எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் இந்த இடத்துல நம்மளை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். நன்றி சொல்ல வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேணாம், நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய கிருபை இருக்கிறனால தான் நம்ம இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். ஸோ அவருடைய கிருபைக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஆராதிக்கிற வேலையில் முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்கள். நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 23 நாட்கள் இருக்குது. நன்றி சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு அதை செய்கிறேன்னு சொன்னார், செய்யலையே சிஸ்டர். கவலைப்படாதீங்க. நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். அடுத்த வருடம் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அடுத்த வருடத்தை ஆசீர்வாதமான வருடமாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி அவரை பாடுவேன், துதிப்பேன். ஹல்லேலூயா. நல்லா துதிக்க போகிறோம். துதிக்கிற மாதம். நல்ல ஆண்டவருக்கு நன்றியோடு நாம் செய்த நன்மைகளை நன்றியோடு துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. துதிக்கலாமா? ஆண்டவருக்கு நல்ல
நல்ல துதிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். பாடுவோம். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். துதிப்போம். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். அந்நியரை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினி துதியுங்கள். பெரியவரே பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியும். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினா துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். லோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவா துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரையே
நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையோ ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் அவர் ஆட்சி செய்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய கரத்தின் கீழே இருக்கிறது. எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு புதிய பாடல்களை பாடுவோம் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. புது பாட்டை நம்முடைய நாவில தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் 11 மாதங்கள் நடத்தினார். 12வது மாதத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் போல நல்லா துதிக்கணும், நல்லா நன்றி சொல்லணும். நல்லா நன்றி சொல்லி, ஆண்டவரே நன்றி நன்றி எல்லாவற்றுக்காக நான் துதிக்கிறேன்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. புதுப்பாட்டை எந்தன் நாவீனில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவா எந்தன் வாழ்வீனில் ருசித்து நான் என்று பாடுகிறே. கர்த்தர் நல்லவா எந்த வாழ்வீனில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். அப்படிதானே? நல்லவர் தானே? இயேசு நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன நடந்தா எதுனாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாடுவோமா? புது பாட்டை எந்தன் நாவீனில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வீனில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வீனில் ருசித்து நான் என்று பாடுகி. இன்னொரு பாடலாமா? புது பாட்டை எந்தன் நாவீனில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. சந்தோஷமா பாடுவோம். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வீனில் ருசித்து நான் என்று பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் என் வாழ்வீனில் ருசித்து நான் என்றும். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா, கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தா. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா, கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தா. சொல்லுவோம். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானா. கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானா. புது பாட்டை எந்தன் நாவீனில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வீனில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் வீணில் ருசித்து நான் என்று கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வீனில் ருசித்து நான் என்றும் பாடுவோம். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானா, நீதிமானை தள்ளாட விட மாட்டா. எந்தன் கண்மலை அரணான கோட்டையானா,
சொல்றீங்க? அவர் எந்த கண்மலை அரணான கோட்டையானா. ஆமே. பொது பாட்டை எந்த நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. ஆமே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமே. நான் என்று பாடு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மீட்பும் நான் என்பும் தூருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். சொல்லுவோம். கர்த்தர் என் மீட்போ நான் நம்பும் தூருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவே. அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் தூருகமானார். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும். ஆமென். பொது பாட்டை எந்த நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர். ஆமென். ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர். ருசித்து நான் என்று பாடுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினே. எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவராக இருந்தாரா? கொஞ்சம் கையை ஊர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நான் போகும்போது, நான் வரும்போது, நான் வேலையை செய்யும் போது, என்னுடைய காரியங்களை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர். கொஞ்ச நேரம் சொல்லலாம். ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவராய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற நாட்கள் நீ நல்லவராய் எனக்காக இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அவர் நல்லவராக இருந்தார் இல்லையா? நல்ல முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது வரைக்கும் நீ நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை பாதுகாத்தீர், என்னை பராமரித்தீர், என்னை போஷித்தீர் ஆண்டவரே, என்னை உடுத்துவித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலைகள் வந்தாலும் என்னை நடத்தினீர். நீர்தான் என்னை நடத்தினீர் ஆண்டவரே. நீர்தான் என்னை நடத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறியாமல் சங்காரமாகிறான்னு சொன்னது போல நிறைய பேர் ஆண்டவர் அறியாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தினால திறந்த ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா என்று தாவீது சொல்றது போல நாமளும் சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். எங்கள் அரணை, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நாங்கள் நம்பும் நம்பிக்கையே, எங்கள் கண்மலையே. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. நீர் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பியிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு இருக்கிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். சதா காலம் உயிரோடு இருக்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம். முழு உள்ளத்தாலுமே நாங்கள் துதிக்கிறோம். சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்து. ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்கிற ராஜா. முழு சிந்தையோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்மாவில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன்.
துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவோம் முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே. துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழிய. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. வரவா சொல்லுவோம். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்வா ஒமேகா நீரே. என் அல்லாஹ் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்வா ஒமேகா நீரே. வாழ்நாளெல்லாம் நீ போதுமே. ஆதி அந்தம் நீரே, அல்வா ஒமேகா நீரே. வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்வா ஒமேகா நீரே. வாழ்நாளெல்லாம் நீ போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தால் உம்மை துதி. இதுவரைக்கும் நடத்தினேன், நன்றி அப்பா. உன் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ஹல்லேலூயா. வானம் ஒளிந்து போனாலும் ஆமென் சொல்லுவோம். ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு என் இம்மானுவேல் நம்முடனே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே. குறையின்றி நடத்திடுவீரே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே. குறையின்றி நடத்திடுவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே. துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவோம். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே. துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும். ஆண்டவரே அப்பா, எது ஒளிந்து போனாலும் நீர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேனா, யாருக்கு பயப்படுவேனா, அவரே என் துணையானாரே. ஆமே. யாருக்கு அஞ்சிடுவேனா, யாருக்கு பயப்படுவேனா, அவரே என் துணையானாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க என்னன்னு சொல்ல வந்திருக்கானு தெரியாது. இப்ப நம்ம சொல்லுவோம், ஏதாவது உங்களை பயமுறுத்துதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பாசங்க, நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? என் தேவன் எனக்கு பலனானவர். ஹல்லேலூயா. என் ஜீவனின் பலனானவரே. ஹல்லேலூயா. பாடுவோமா? ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானா. ஓ விசுவாசத்தோட நம்பிக்கையோடு பஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையா. இன்னொரு தடவை நம்பிக்கையோட, யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வானம் ஒளிந்து போனால் பூமி
பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும். ஓ முழு உள்ளத்தால் ஒரு விசை முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே. துணி உயர்த்தி உம் நன்மைகளை ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே. துணி உயர்த்தி உம் நன்மை முழு உள்ளத்தால் துதிக்கிறோம். முழு உள்ளத்தால் உம்மை துதிக்கிறேன்ப்பா. துதிக்கிறாண்டவரே துதிக்கிறாண்டவரே. உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். முழு உள்ளத்தால் உம்மை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் துதிகள் எழுக்கலாம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஜீவாதிபதியே. ஓ எங்கள் ஜீவனின் பலனானவரே உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரே இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கூடவே எப்போது இருப்பதற்காக இந்த மண்ணில் வந்தவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதரே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஓ முழு வல்லத்தோடு ஆராதனை. ஓ மாத்த நோக்கி பார்த்து பரலோகத்தை நோக்கி பார்த்து உன்னதரே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஆராதனை. ராஜாவும் நாமத்தில் ஆராதனை. எல்லா நாமத்திலும் மேலா. ஹல்லேலூயா பாடுவே நான் என்றும் உம் நாமத்தை. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை. உமக்குதான் ராஜாவும் நாமத்தில் ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் பாடுவே
say hallelujah. நன்றியோடு ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதனை. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹalleluya. அப்பா, ஓ ஹalleluya. ஓ தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ஓ துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ எனேசரே. ஓ அப்படியே ஆவியில நிரம்பி ஆராதிப்போம், ஆராதி. ஹalleluya. ஓ ஹalleluya. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒரு புதிய அபிஷேகம் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரம். சொல்லுவோம் அவரை பார்த்து, ஸ்தோத்திரமே இயேசுவே, ஸ்தோத்திரமே. நன்றி 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 நன்றி. ஸ்தீரமே. ஒரு விசை எல்லாரும் கையில ஊத்தி ஹalleluya. பிரசன்னத்திலே மகிழ்ந்தப்பா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு சமாதானம், உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு நிம்மதி ஆண்டவரே. இந்த பிரசன்னத்துல தான் எல்லாம் இருக்குது ராஜா. சுகம் உண்டு, பலன் உண்டு. ஹalleluya. ஓ தேறுதல், ஆறுதல். ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் தான் தேற்றுகிறவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம். இந்த பிரசன்னத்திலே வெற்றி உண்டு, இந்த பிரசன்னத்திலே சுகம் உண்டு, பலன் உண்டு. ஹalleluya. ஹalleluya. பெற்றுக்கொள்ளுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ராஜா. எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கணங்களையும் இயேசுவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவும் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கையே வர மாட்டேங்குது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே ஆண்டவர் கிருபையாய் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எதுவும் சந்தோஷமா இல்லாமல் ரொம்ப துக்கமா இருக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் அதை செய்யலையே இதை செய்யலேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்கிற தேவன். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்வார். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னும் சொன்ன மாதிரி எக்ஸல்டேஷனில் சொன்ன மாதிரி ஒரு 23 நாள் இருக்குது. 23 நாளில் ஆண்டவர் எதை வேணாலும் செய்ய முடியும். அவரால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவரால் நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை விசுவாசம் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியும் முதிர்ச்சியுமாக இருக்கும். ஹல்லேலூயா.
அதனால் நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அதிகமாய் பார்த்து வருகிறோம். கிறிஸ்து பிறந்ததின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன அப்படின்னு கேட்போன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்வீங்க. விசேஷமாக இந்த ரட்சிப்பு, சால்வேஷன், ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று நிறைய பேர் நம்ம சொல்லக்கூடும். ஆனால் இந்த ரட்சிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமை அடைந்திருக்கிறதா? இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் முழுமை அடைந்திருக்கிறதா? ரட்சிப்பு என்பது ஒரு நாள் ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. என்னைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோன்னு அன்னையோட ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றது கிடையாது. ரட்சிப்பு அது ஒரு தொடர்கதை. அது கிறிஸ்துவின் வருகை மட்டும் நான் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஐ நீட் சால்வேஷன். சால்வேஷன், ரட்சிப்பு என்பது, அல்லது இப்படி வச்சுக்கலாம், டெலிவரன்ஸ், விடுவிக்கப்பட வேண்டும். நான் ஒவ்வொரு பகுதியும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் என்னை ஆட்கொண்டு இருக்கிற சத்துருவின் கிரியைகள், என்னை ஆட்கொண்டு இருக்கிற குணாதிசயங்கள், என்னை ஆட்கொண்டு இருக்கிற ஜெனட்டிக் கேரக்டர்ஸ், இது எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒரு வயது பையன் இருப்பான், நல்லா இருப்பான், நல்ல பையனாக இருப்பான். அப்படியே வாலிப வயது திரும்பும்போது அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஆகிட்டு இருப்பான். அப்பா எப்படி இருந்தார், அப்பாவுடைய குணாதிசயங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்பாவனால கஷ்டப்பட்ட தாய்மார்களுக்கு தான், ஐயோ அவங்க அப்பா மாதிரி இவன் வந்துடக்கூடாது, அப்பா மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேருக்கு தாத்தாவுடைய குணங்கள் வந்து கொண்டு இருக்கும், ஏன்னா அது ஜெனட்டிக் கேரக்டர்ஸ். ஆனால் தாத்தா தகப்பனார்லாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்க கூடும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறையா இருக்கும். ஆனால் இந்த பையன் சின்ன வயசுலேருந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான். இந்த பையன் சின்ன வயசுலேருந்து ரட்சிக்கப்பட்டு, ஆனால் குணாதிசயங்கள் மாறிடக்கூடாது, இந்த கேரக்டர் மாறிடுவோம். நான் இன்னைக்கு ஒரு பாஸ்டராக இருந்தாலும் எனக்குள்ளார சில நேரங்களிலே எங்களுடைய தகப்பனாருடைய குணாதிசயங்கள் வெளிப்படுவதை நான் உணர்ந்து இருக்கிறேன், அறிந்து இருக்கிறேன். ஆண்டவரே என்று நானே போய் உட்கார்ந்து, ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவரே இந்த குணம் வேண்டாம், இந்த கேரக்டர் எனக்குள்ளார வேண்டாம். வரும், வேற வழி கிடையாது, ஏன்னா தகப்பன் அவர் தான் நமக்கு. ஆனால் நாம் தகப்பனாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள்ளார வர வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கும். அதுதான் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதனுடைய உண்மையான பலனாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, கேரக்டர் எப்படி இருக்கும், குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். சரி, சர்ச்சில் பார்க்கக்கூடிய ஜனங்கள் வீட்டில் கிடையாது, சர்ச்சில் பார்க்கக்கூடிய ஊழியக்காரர் வீட்டில் கிடையாது, சர்ச்சில் பார்க்கக்கூடிய பாஸ்டர் வீட்டில் கிடையாது, ஹல்லேலூயா பிரைஸ் லார்ட் வெளியில். ஆனால் உள்ளார நம்மளுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய முழுமையான பலனை அடைவதற்கான ஒரு நோக்கம். அதுக்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வேதம் சொல்லு, கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ளார உண்டாகி இருக்கிறது, கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் வித்து. அப்ப கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நான் கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதனுடைய முழுமையான பலனை நான் அடைந்திருக்கிறேன். நான் திங்க் அபவுட் இட். அதை குறித்து நம்ம யோசிக்கணும், அதை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும், ஆழமாய் சிந்திக்க வேண்டும். என்னென்ன இந்த 2024 உங்களுடைய அந்த குணாதிசயங்கள்லாம் மாறட்டும், எல்லாம் முடிஞ்சு போட்டோம், எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். திங்க் பண்ணுங்க. 2025 ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய துவக்கம், ஒரு கிறிஸ்துவின் அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, கிறிஸ்துவை போல மாறத்தக்கத ஒரு புதிய அனுபவத்திற்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை ரியல் கிறிஸ்மஸ். ரியல் கிறிஸ்மஸ் 25th அன்னைக்கு நான் அப்படியே செலிப்ரேட் பண்ணுறது கிறிஸ்மஸ் கிடையாது. கிறிஸ்து பிறந்ததை வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்குள்ளார மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் they need deliverance. டெலிவரன்ஸ்னா ஏதோ பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவதில்லை. அவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய சிந்தைகள், அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிற காரியங்கள், அவருடைய செயல்பாடுகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் இதெல்லாம் விடுறேன், ஆண்டவரே எனக்குள்ளார இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது, இதெல்லாம் எனக்குள்ளார மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் அந்த ரியல் கிறிஸ்மஸை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டெலிவர்
நம்மை விடுவித்திருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பு நம்மை விடுவித்திரு. ஆனால் அந்த விடுவிக்கப்பட்ட அந்த பலனை நாம் முழுமையாய் அனுபவிக்கிறோமா? இன்னைக்கு கேட்டிங்கன்னா நிறைய பேர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பை நாம் முழுமையாய் அனுபவித்து கொண்டு இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. நிறைய நேரத்தில் நான் சொல்றேன், விசுவாசிகள் மட்டும் கிடையாது, ஊழியக்காரர்களும் அனுபவிக்கவில்லை. ஊழியக்காரர்கள் அனுபவிக்கல. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கலாம், கிறிஸ்துவை குறித்து பேசலாம், கிறிஸ்து அவர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கலாம், அழைத்தும் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்குள்ளரையும் அந்த விடுதலை தேவைப்படுது. தேவ மனிதர்களுக்குள்ளரையும் விடுதலை தேவைப்படுகிறது. அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. அதை நாம் புரிந்து கொண்டு அதை நோக்கி ஒவ்வொருவரும் டிராவல் பண்ணணும். எலிசா தீர்க்கதரிசி போறாரு, ஒரு விதவை தாயை பார்க்கிறார். ஒரு விதவை, அவங்க வீட்டுக்காரு நல்ல தீர்க்கதரிசி, ஆனாலும் அவர் கடனை வச்சுட்டு போயிட்டாராம். அவருக்கு அப்படி ஒரு பாண்டேஜ் இருந்திருக்கு. இதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி சிந்தை உடையவர்களாய் நம்ம இல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த முள்ளு அப்படின்ட்டு இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு ஏதோ ஒரு பலவீனத்தை வைத்து விடுகிறான். இந்த பலவீனங்களிலிருந்து நான் விடுவிக்கப்படும் போதுதான் நான் கிறிஸ்துவை உண்மையாக அனுபவிக்க முடியும், கிறிஸ்துவின் பிறப்பை உண்மையாக அனுபவிக்க முடியும். எவ்வளவு காரியங்கள் நம்மை சுற்றி நன்மையாக இருந்தாலும், உங்களை சுற்றி நன்மையான காரியங்கள் இருந்தாலும், உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறவுகள் இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு பொருளாதார செழிப்பு இருந்தாலும், உங்கள் இருதயத்திலே ஒரு சமாதானமும் ஒரு நிம்மதியும் இல்லாத சூழ்நிலைகளை பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? உங்களை பிசாசு அந்த இடத்துல பைண்ட் பண்ணி வச்சிருக்கான், அந்த இடத்துல கட்டி வச்சிடாங்க. சில நேரத்தில் சில காலையில் எந்திக்கும் போதே ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல, நேற்று பொழுது அப்படி போணுச்சு, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற ஒரு பயத்தோடையே திகிலோடையே ஒவ்வொரு நாள் பொழுதை கழிக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நைட்டு பெட்டுக்கு போனால் தூக்கம் வர மாட்டேங்குது பாஸ்டர், நான் தூங்கியே பல நாள் ஆயிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக எதோ போனது வந்ததெல்லாம் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு பாஸ்டர், நைட்டு நிம்மதியான தூக்கம் இல்லை, ஆனால் விடிய காத்தால சுகமாக தூக்கம் வருது, எந்திரிச்சு என்னால் ஜெபிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நிறைய பேர் கடந்து போயிட்டு இருக்கு. ஆனாலும் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், விசுவாசிகள் தான். ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர். யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து, இப்படிப்பட்ட பாண்டேஜஸ்லிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் நோக்கமாக இருந்தது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் தான் ரட்சிக்க போறார். எதுல இருந்துன்னா, நீங்க எதுல எல்லாம் பைண்டா இருக்கீங்களோ, எதுல இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த பகுதியில எல்லாம் உங்களுக்கு டெலிவரன்ஸ் வேணுமோ, அதுல இருந்தெல்லாம் அவர் ரட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் தான் ரெடிமர், அவர் தான் மீட்பர். அதை எல்லா பாவ கட்டுகள் நம்மை சுற்றி முன்னேற முடியாமல், கிறிஸ்துவின் அன்பை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் இருக்கிற நம்ம விடுவிக்கும்படியாய் அவர் இந்த உலக, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் என்ன நற்செய்தி என்று தேவதூதன் சொல்கிறான். இதுதான் நற்செய்தி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம், நான் எதுலாம் நீங்க விடுவிக்கப்படணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. சில பேரால் பைபிள் படிக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு சாப்டர் படிச்சீங்கன்னா 3 சாப்டர்ல என்ன படிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. 3 சாப்டர்ஸ் படிச்சேன்பாங்க, படிப்பாங்க, கண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கும், எதுவுமே உள்ளுக்குள்ளார போகாது, எதுவுமே உள்ளுக்குள்ளார போகாது. அவங்க இருதயத்துக்கும் அவர்களுடைய மூளைக்கும் அது சென்றடையாது. நிறைய ஜெபம் பண்ணுவாங்க,
போய் ஜெபம் பண்ணணுன்ற ஏக்கம் இருக்கும், ஜெபம் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். போய் நீல்டவுன் பண்ணா அவங்க மனசு எங்கேயோ அலமோதிக்கிட்டே இருக்கும். அவங்களால உண்மையா ஆண்டவரை நேசிச்சு ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கவோ பேசவோ முடியாது. அதெல்லாம் ஒரு பாண்டேஜ். சர்ச்சுக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க, காலையில் கிளம்பும் போது தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், வர முடியாது. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வர முடியாது. இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பாண்டேஜஸ் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில். நம்ம நினைச்சுக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா போயிட்டே இருக்கு அப்படியே ஸ்மூத்தாக. கிடையவே கிடையாது. கொஞ்சம் திங்க் பண்ணி, இந்த செய்தி முடியும் போது கொஞ்சம் நோட் பண்ணி எழுதுங்க. நீங்கள் உங்கள் டைரியில் எழுதி வைங்க. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எழுதி வச்சு நீங்களே ஜெபம் பண்ணுங்க. அதில் கையை வச்சு எந்தெந்த பகுதியிலிருந்து நான் விடுவிக்கப்படணும், எப்படிலாம் நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், ஆனாலும் நான் தேவனுடைய பிள்ளை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சகர் ஒருவர் வந்திருக்கு. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்புன்னா நம்ம அதான் சொன்ன பாருங்க, நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பலிச்சிட்டேன்னா ஓகே ரட்சிக்கப்பட்டேன், கிடையவே கிடையாது. ரட்சிப்பு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ உங்களை கமிட்மெண்ட்டோட ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்குறீங்களோ அப்பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் தான். இவர்கள் ஒவ்வொரு முறையும் கட்டவிழ்க்கப்படுவதற்காக தான் கிறிஸ்து என்றும் அந்த தேவகுமாரன் மீது இந்த சபை கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கு. எப்பன்னா முடிவு பரியந்தம் எவன் நிலைத்திருக்கிறானோ அது வரைக்கும் ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வருகை மட்டும் அல்லது மரணத்தின் வரைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக தான் கிறிஸ்து இயேசு வந்தார். அந்த ஒரு குட் நியூஸ் தான் தேவதூதர்கள் கொண்டுட்டு வராங்க. ஜாய் டு த வேர்ல்ட். இந்த உலகத்திற்கு மிகுந்த சந்தோஷம். நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்திருந்த தேவ மனிதர்கள் எல்லாம் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாலும் அவர்கள் ஒரு முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதவர்களாய் புலம்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. அங்கலாய்ப்புகள், சஞ்சலங்கள், வேதனைகள், வருத்தங்கள், கஷ்டங்கள் இது எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுவித்திருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையே விசுவாசமும் அறிக்கையும் தான். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கை செய்யும்போது அதனுடைய பலனை பெறுகிறீர்கள். கிறிஸ்து என்ற நாமத்தை விசுவாசித்தீர்கள், இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கை செய்யும்போது ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் உங்களை எந்தெந்த கட்டிலிருந்தெல்லாம் விடுவிக்கிறாரோ அதை இருதயத்தில் விசுவாசித்து ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார் என்று இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யும்போது நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள், ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுதான். அப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் எதுலெல்லாம் நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்கிட்ட இருக்குன்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி ஏசு இதுல இருந்தெல்லாம் என்னை விடுவிச்சிருக்காரு அப்படின்னு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உங்களை அதிலிருந்து ரட்சித்து மீட்டுக் கொள்கிறார். இயேசு உங்களை அதிலிருந்து ரட்சித்து மீட்டுக் கொள்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்குது. டெலிவரன்ஸ்னா உடனே பாஸ்டர் கொண்டு நம்ம தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறது. செல்ஃப் டெலிவரன்ஸ், சுயமாய் உங்களை விடுவித்துக் கொள்வது, நீங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டியதுதா. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே இந்த காரியம் என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது, நீர் என்னை இதிலிருந்து விடுவித்து இருக்கிறீர் ஆண்டவரே, ஐ ஆம் டெலிவர்ட் நவ் லார்ட் காட் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் உங்களை அந்த காரியத்திலிருந்து உங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. ஆம், இயேசு நம் ஆத்துமாவை காப்பாற்ற வந்தார். ஆனால் அவருடைய மாபெரும் ரட்சிப்பின் நோக்கம் இன்று நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை தொட்டு இருக்கிறதா அல்லது தொடுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ரியல் சால்வேஷன், அந்த ரியல் மீட்பு நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கா யோசிச்சு பாருங்க.
ஆண்டவர் யாருக்கும் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. அவங்களுக்கு ஒன்று செஞ்சுட்டு இவங்களுக்கு ஒன்று செய்கிறவர் கிடையாது. யாரெல்லாம் உண்மையாக காரியங்களை விசுவாசித்து கிறிஸ்து என்னை மீட்கும்படியா, என்னை விடுவிக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் தேவன் கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் சபை. எப்படி இருந்தாலும் பிசாசு இவங்களை திருப்பி திருப்பி வலை பிடிச்சி வலையை விரிச்சு அப்படியே மாட்டிக்கிட்டே தான் இருப்பான்ற ஆண்டவருக்கு தெரியும். இவர்கள் முடிவு பரியந்து நிலைச்சு நிற்கணும். இவங்களை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, மெய்ப்பெண் இல்லாத மந்தையாய் விட்டுட்டோன்னா இவர்கள் அப்படி என்ன பண்ணிடுவா, பிசாசு விழுங்கிட்டு போயிடுவான்னு தெரிஞ்சுதான் கிறிஸ்து என்ன பண்ணாரு, சபையை ஒன்றை ஏற்படுத்தினார். தேவன் சபையை ஏற்படுத்தினார். சபை என்ற மந்தைக்குள்ளார ஆடுகள் அடைக்கப்பட்டு ஒரு மேய்ப்பன் வைக்கப்பட்டு தேவன் அவர்களோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. Glory to God. முதலாவதாக you are delivered from loneliness. ஆமா, லோன்லினஸ். ஒரு எப்போ பார்த்தாலும் கூட 1000 பேர் இருந்தாலும் சிலருக்கு என்னன்னா, ஐயோ நான் தனியாக இருக்கிறேன், என்னை கவனிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இந்த லோன்லினஸ் உங்களுக்கு தனிமை உணர்வை கொடுக்கக்கூடியவன் பிசாசு. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நான் இன்னும் தனியாக இருக்கிறேன் போல இருக்கேன் அப்படின்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ளார இருந்துடும். நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தனியாக இருப்பதே கிடையாது. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தனியாக இருக்கிறது இல்லை? உங்களை சுற்றி தேவ தூதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி தேவ தூதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 சொல்கிறது, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பாருங்க, இந்த மனுஷனுடைய குறை என்னன்னா, நான் தனியா இருக்கிறேங்க, என்னைய கொண்டுட்டு போய் விடுறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம், புலம்பி கொண்டு இருக்கிறோம். என்ன பாஸ்டர், என்ன கவனிக்கிறதுக்கு இல்லை, வீட்டில் யாருமே இல்லை பாஸ்டர், நான் தனியாக இருக்கிறேன். கிடையவே கிடையாது. யாரும் தனியாக இல்லை, எந்த மனுஷனும் தனியாக இல்லை. நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். பரலோகத்தின் சேனை நம்மை சுற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரும் தனியாக இருப்பதில்லை. நிறைய பேருக்கு இப்போ குடும்பத்தில், ஐயோ எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க, எங்கள் அப்பா தனியாக இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இப்படி இருக்கு அப்படின்னு புலம்பி பிள்ளைங்களை குறித்து கவலைப்பட்டு பல பேருடைய இருதயமே பலவீனமாயிடுது. என் பிள்ளை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியும். கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளை தனியாக இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, தேவ தூதர்கள். இந்த மனுஷனுக்கு என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு லோன்லினஸ், என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைங்க. ஜீசஸ் சொல்கிறார், நான் இருக்கிற, எழுந்து நட அப்படின்னு. கொண்டுட்டு போய் குளத்துலலாம் இறக்க வேண்டாம் யாரையும், நான் இருக்கிறேன்ப்பா. அதுதான் நல்லா கவனிங்க. தனிமையிலே தனித்து விடப்பட்ட எந்த ஒரு மனிதனுக்கும் இயேசு துணையாய் இருக்கிறார். அந்த தனிமையிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக தான் இயேசு வந்திருக்கிறார். ஒரு தனிமை என்ன பண்ணும் தெரியுமா? பயத்தை கொண்டு வந்துடும். இன்னைக்கு தனியாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வயதானவர்களும் தெரியும். ஒருங்க தனிமை, நீங்கள் தனியாக இருக்கிறோன்னு உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக பிசாசு பயத்தை கொண்டு வந்துடும். த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் வந்து உள்ளார உட்காந்துக்கும். ஐயோ அப்போ நல்லா இருப்பீங்க. இரவு, அதுவும் பாருங்கள், இரவு நேரத்தில் ஒரு தனிமை நம்மை அதிகமாக மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். உடனே பயம் வந்துடும். பயம் வந்தோன்னா அங்கே வலிக்கிற மாதிரி இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கம் போயிடும். ஆனால் ஒன்றுமே இருக்காது, உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க, எப்பெல்லாம் உங்களை பயம் மேற்கொள்கிறது, தனிமை என்ற உணர்வு மேற்கொள்கிறதோ, இயேசு என்னோடு இருக்கிறான்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. இயேசு என்னோடு, நான் தனியாக இல்லை, இயேசு என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. இயேசு தனிமையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, you are delivered from sickness and obstacles. ஆமாம், இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. சிக்னஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கல்ஸ். முன்னேறி போக முடியல. பல குடும்பங்கள் முன்னேறி போக முடியல, முன்னேறவே முடியல. எவ்வளவோ பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஆனால் 2 அடி என்ன 4 அடி பின்னாடி இழுத்து கொண்டாந்து விட்டுறான் பிசாசு.
4 அடி பின்னாடி கொண்டாந்து விட்டுறான். திருப்பி 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 பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சாலும் அதே நிலைமையில் இருக்கிறோம் வாழ்க்கை. ஆனால் இயேசு போன வாரம் கேட்டோம், இயேசு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கார். அப்போ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே போக வேண்டும். அப்போ இந்த தடைகள் அல்லது சரீர சுகவீனங்கள் இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதை நம்ம அறிக்கை பண்ணியே ஆகணும். அறிக்கை பண்ணியே இந்த சரீர சுகவீனம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் பிசாசு உனக்கு அது இருக்கு, உனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி உங்களை பயம்புறுத்தி அச்சுறுத்தி என்ன பண்ணுவான், நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும்னு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க, கொண்டுட்டு போய் மொத்தமாக ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. மொத்தமாக ஆஸ்பத்திரியில் கொடுத்துருவீங்க. எல்லாத்தையும் டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, எதை வச்சும் கவலைப்படாதீங்க, நல்லா தூங்குங்க அப்படின்றவார். ஆனால் பேக்கெட் ஃபுல்லாக காலி ஆகிடும், அக்கௌண்ட் ஃபுல்லாக காலி ஆகிடும். பிசாசனுடைய தந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை முன்னேறவே விட மாட்டான். இது ஒரு மிகப்பெரிய பாண்டேஜ். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, உண்மைதான், இன்னைக்கு எல்லாருக்கும் சரீர பலவீனம் இருக்கிறது. ஆனால் அந்த பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் கிறிஸ்து இயேசு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பலன் பரிபூரணப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு, எனக்கும் பலவீனம் இருக்கு. ஆனால் என்னுடைய பலவீனத்தை மேற்கொள்ளும்படியாய் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேற்கொண்டுட்டு போயிட்டே இருக்கும்போது தான் பிசாசு பயப்படுவான், ஐயோ இவனை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு. நீங்கள் ஒரு சின்ன ஒரு தலைவலினாலே உடனே பயந்து நடுங்கி இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக பிசாசு ரொம்ப தாண்டம் ஆடிடுவான். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 38 41 வரைக்கும் சொல்லுகிறது. பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பாருங்க, ஜீசஸுக்கு இருந்த ஃபெய்த் இன்னைக்கு நமக்குள்ளார கிடையாது. ஜீசஸுக்கு இருந்த ஃபெய்த் இன்னைக்கு நமக்குள்ளார கிடையாது. பாருங்க, குனிந்து அவ அந்த பேதுனுடைய மாமிக்கு அவர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஜுரம் உடனே நீங்கிற்றான். ஜுரம் உடனே நீங்கிற்று. அப்ப ஆண்டவர் டெலிவர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார் சிக்னஸ்ல இருந்து. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு ஐயோ எனக்கு அது வலிக்குது இதை வலிக்குது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு சொல்லி பிசாசன் கொண்டு வரக்கூடிய அந்த பொய்யான காரியத்தை நம்பியே நம்ம என்ன பண்ணோம், வியாதியை கொண்டுட்டு வந்துடுறோம். கிடையாது கிடையாது. ஆனால் கொண்டுட்டு வரதான் செய்வான் பிசாசு. உங்களுடைய சிந்தையிலே பயத்தை உண்டாக்கும்படியாக உங்கள் சரீரத்தில் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். கிறிஸ்து இயேசுவின் தழும்புகள். எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த அச்சுறுத்தலோ, எப்பெல்லாம் நீங்கள் சரீரம் பலவீனப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால், கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம அதை செய்கிறது கிடையாது. பயம் உடனே வந்துடுது, இதாயிடுச்சு அதாயிடுச்சு. ஓவர் கம் பண்ணுங்க, ஓவர் கம் பண்ணுங்க. அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார் இயேசுவின் மூலமாய். ஹல்லேலூயா. வாசிங்க. சூரியன் அஸ்தமித்த போதே ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகள் வருத்தப்பட்டவர்கள், பாருங்க, பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்ப வியாதினால வருத்தம், வியாதி வந்துருச்சுனாலே வருத்தம் வந்துருது, வியாதி வந்துருச்சுனாலே வருத்தம் வந்துருது. இந்த வருத்தத்துல இருந்து தான் விடுவிக்கும்படியா இயேசு வந்திருக்கார். வியாதியிலிருந்து இந்த வருத்தம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இந்த வருத்தம் வந்துருச்சுன்னா உங்க முகத்துல சிரிப்பே வராது. பாருங்க, எல்லாருமே ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க முகம் நல்ல சிரிச்ச முகமா இருந்தீங்கன்னா வயசான மாதிரியே தெரியாதான். வயசான மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒருன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 40 வயசுலேயே 60 வயசு மாதிரி இருக்கும் நம்ம முகம். உங்கள் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு 70 ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லணும்.
ஆமாங்க உங்களை பார்த்தா 50 வயசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த அப்போ நீங்கள் உருன்னே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் அவ்வளோதான் டொக்கு விழுந்தான்னு இப்படி இருப்போம். அப்போ நீங்கள் நல்லா சிரிச்ச முகமாக இருக்கணும். அந்த வருத்தம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. வருத்தம் பாருங்க, மனசு சரியில்லைனாலே முகம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். முகம் என்ன பண்ணும், அப்படியே பளிச்சுன்னு காட்டிடும். டாக்டர்கிட்ட போனால் முதல் நாக்கை நீட்டுன்றாங்க பாருங்க. நாக்கை நீட்டினாலே பாதியா டாக்டர் ஓகே இவருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவார். இன்னைக்கு டாக்டருங்களே யாரும் நாக்கை நீட்டுறதே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன்னு டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். உங்கள் முகத்தை பார்த்துட்டாலே நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட முடியும். காரணம், உங்கள் இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாய் உங்களுடைய முகம் இருக்கிறது. அப்போ எப்பொழுதுமே இனிமேல் என்ன பண்ணுங்க, நாங்கள் வெளியில் நிற்கிறோம் பாருங்க, வரப்போ அப்படி சிரிச்ச முகமாக வாங்க. சரி ஐயோ அப்படின்ட்டே வராதிங்க. சிரிச்ச முகமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுதும் உங்கள் முகத்தில் அப்படியே அவங்கள பார்த்தாலே சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் உங்களுடைய இருதயத்தின் நிலைப்பாடாக வெளிப்பட வேண்டும். அதற்காக பாருங்க, இங்கே எல்லாரும் என்ன பண்ணா, வியாதி இருக்கிறதுனால வருத்தப்பட்டு இருந்தாங்க. அப்போ வருத்தப்படுறவங்களாம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இயேசுவின் இடத்துல வந்தாங்க. அவர் எல்லார் மேலேயும் கையை வச்சு எல்லாரையும் சொஸ்தமாக்கினான். சொஸ்தமான பின்பு அவர்களுடைய வருத்தம் அவர்களை நீங்கிற்று. அதுதான் அங்கே டெலிவரன்ஸ். எல்லாம் சந்தோஷமா போக ஆரம்பிச்சிட்டான். சரீரத்தில் வேதனை இல்லை, வலி இல்லை, எல்லாம் சந்தோஷமா போக ஆரம்பிச்சிட்டான். சரி, அந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுனா, மனுஷனுடைய ஆயுசு நாட்களை கூட்டிவிடும். எப்போ பார்த்தாலும் உங்க மனசு அப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கம்மியாயிட்டே தான் போகும். அதனால சந்தோஷமா இருக்க பிரயாசப்படுங்க. ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முன்னேற முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் கிறிஸ்து இயேசு நீக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. பாருங்க, பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு விலகினதாம். அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச விட்டாமல் அதட்டினார். பாருங்க, பிசாசுக்கு கூட தெரிஞ்சிருச்சு இவர் நம்மளை விடுவிக்க போறார். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரை பிசாசின் கட்டிலிருந்து விடுவித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு அவர்கள் எல்லாரும் சாட்சி. அதனால அப்படிப்பட்ட ஒரு டெலிவரன்ஸை நம்ம அனுபவிக்கணும் நம்மளுடைய சரீரத்தில். உங்களுக்கு சரீரத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை மேற்கொள்ள பிரயாசப்படுங்கள். அப்படிப்பட்ட பலவீனத்திலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டு இருக்கிறார், விடுவித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, you are delivered from overpowered demons. ஆமா, பிசாசின் வல்லமைகளிலிருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார். பிசாசின் வல்லமைகள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்போம், திடீர்னு நமக்குள்ள ஒரு கோவம் வந்துடும். கமால் அந்த அட்மாஸ்பியர், வீட்டில் இருக்க அட்மாஸ்பியரே மாத்திடுவான் பிசாசு. எல்லாம் மாத்திடுவான், நம்ம மூடெல்லாம் மாறிடும். நல்லா கலகலன்னு சிரிச்சிருப்போம், உள்ளார பூந்து தாண்டவம் ஆடிட்டு போயிடுவோம். புயல் அடித்த மாதிரி ஆகிடும், கலவரமாக போயிடும் வீடு. என்ன இவ்வளோதானே நல்லா இருந்தானே போயிட்டு இருந்தது. பிசாசு சந்தோஷமாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் தான். அப்போ திடீர்னு நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய டெம்பர்மெண்ட், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய வேர்ட்ஸ் எல்லாம் மாறுதுன்னா உட்காந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஐயோ இது நான் இல்லைப்பா, எனக்குள்ளார வேற எவனோ ஒரு வல்லமையை கொடுத்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது யார் கூட வேணாலும், உங்கள் ஒய்ஃப் மூலமாக கூட வரலாம், கணவர் மூலமாக வரலாம், இல்லை பிள்ளைங்க ஏதாவது அப்செட் பண்ணி விட்டுடலாம். யார் மூலமாக உள்ளார பூந்து ஒரு சுற்றி விட்டுட்டு போயிடுவோம். திருப்பி ஒரு புயல் உருவாகிருக்கான், இன்னும் 2-3 நாளில் மழை இருக்குன்றாங்க. பாருங்க, மழை வருது புயலா அப்படின்னாலே எல்லாம் மனுஷங்க பீதிய அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும், உடனே சென்ஸ் பண்ண தெரியணும். அதை ஓவர் கம் பண்ணி வெளியில வருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய வல்லமை விட தேவ ஆவியான ஒரு வல்லமை நமக்குள்ளார கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த கடைசி நாட்கள் ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே இப்படிப்பட்ட தாக்கங்கள் உங்களை இருக்கும். உங்க சரீரத்தை, உங்களுடைய சிந்தையை, உங்க இருதயத்தை பிசாசை அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவைகளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க உடனே என்ன பண்ணணும், நல்ல ஆவியில நிரம்பின மனுஷனா இருந்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில வர முடியும். அந்த சூழ்நிலைகளை, ஏழு மோசமான போன சூழ்நிலையில திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, புயல் அடிச்சு எல்லாம் மாறிடுச்சு, ரோடெலாம் போக முடியல. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் மாற்றி திருப்பி பழைய லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டுட்டு வராங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை கண்டு பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான், ரொம்ப சந்தோஷப்படுவான். நல்லா கவனிச்சுக்கோங்க, வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவைகள் எல்லாம் வரும். அதை மறந்து உடனே மன்னித்து மனம் மாறக்கூடிய கிருபைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். சண்டையை போட்டு ஒரு வாரம் அப்படியே உருன்ட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சரி சரின்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு என்னமா நல்லா இருக்கியா ஓகே ஓகே இதை பாரு அதை பாருன்னு டக்குன்னு மாறிடணும். அப்படியே சண்டையை போட்டு அதே நினச்சி அன்னைக்கு அப்படி பேசிட்டாரே அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை உங்களை மாதிரி ஆள் தான் பிசாசுக்கு ரொம்ப தேவை. உங்களை மாதிரி ஆட்கள் தான் பிசாசுக்கு ரொம்ப, ஓ இவன் பாரு ஒரு வாரம் அப்படியே நம்மளோட இருக்கிறான் பாரு அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் உடனே முடிச்சுட்டு போயிட்டு ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 33 36 வரைக்கும் வாசிங்க. ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்போது பிசாசு அவனை விட்டு ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி ஜனங்களை நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஆமா, பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களை சேதப்படுத்துறதுக்கு தான் வருவான். உங்களுடைய ஸ்பிரிட், சோல், பாடி, இது மூணுத்தையும் சேதப்படுத்துறது தான் அவனுடைய நோக்கம். இது மூணுத்தையும் நாசமாக்கணும், அதுதான் அவனுடைய வேலை. அதுக்காக தான் பிசாசு வருவான். அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய உங்கள் ஸ்பிரிட், சோல், பாடி மூணுத்தையும் பாதுகாக்க கொடுக்கப்பட்டவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. பிசாசு இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் எப்படி தெரியுமா டிஸ்டர்ப் பண்ண? உங்கள் சரீரத்தை தான் தொடுவான். உங்கள் சரீரத்தை தொட்டுட்டானா அவன் உங்கள் சோலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவான். உங்கள் ஸ்பிரிட்டு சுத்தமாக டவுன் ஆகிடும், ஆண்டவர்கிட்டயே நெருங்க முடியாது. ஆனால் ஆவியானவர் உங்கள் ஸ்பிரிட்டை ஸ்ட்ராங் ஆக்கிடுவார். உங்கள் ஸ்பிரிட்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பிசாசு சரீரத்தை தொட்டாலும் இந்த சோல் சொல்லண்டே என் பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார், என் பின்னாடி ஆண்டவர் இருக்கிறாரு, நீ என் சரீரத்தெல்லாம் தொட முடியாதுன்னு பிசாசு விலகி ஓடிடுவான். நீங்கள் ஸ்பிரிட்டில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பிசாசு சரீரத்தை தொட்டா சோல் டொப்புன்னு விழுந்துடும், ஆவி புஷ்ஷுன்னு போயிடும். அவ்வளோதான். நீங்கள் ஸ்பிரிட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சரீரத்தை என்ன பிசாசு தொட்டாலும் இந்த ஆத்மா சொல்லும், என்ன தொடாத, எனக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்டு இருக்குது, சேனைகளின் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, என்னோட கூட இருக்கிறார், கிறிஸ்து இயேசு என் கூட இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் சோல் சொல்லும். பிசாசு உங்கள் சரீரத்திலிருந்து கரத்தை எடுத்து விடுவான். ஹல்லேலூயா. அதான் அப்போ ஓவர் கம் பண்ணக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்க எப்படி கொடுத்துருக்காருன்னா ஆவியானவர் மூலமாய் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆமென். பாருங்க, அதுதான் அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கிறிஸ்துக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த அத்தாரிட்டி, அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்கும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துறேன், அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்று டச் பண்ண முடியாது, ஒன்று டேமேஜ் பண்ணாது. அந்த அத்தாரிட்டியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்றார் ஆண்டவர். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துகிறோமா? இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக, you are delivered from chains. ஆமா, பாருங்க, சில சங்கிலிகள், அதான் சங்கிலினா பரம்பரையாக வரதும் ஒரு செயின் தான்.
குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ், இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். நான் எங்கள் அப்பா மாதிரிங்க அப்படின்னு ரட்சிக்கப்பட்ட யாரும் சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட யாரும் நான் எங்கள் அப்பா மாதிரிங்க, எங்கள் அம்மா மாதிரிங்கன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. தயவுசெய்து சொல்லாதீங்க. யூ ஆர் டிஃப்ரெண்ட். உங்கள் அப்பா இருந்தது மாதிரி கிடையாது, உங்கள் அம்மா மாதிரி நீங்கள் கிடையாது. ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வேறு பிரித்து, உங்கள் அப்பா ரட்சிக்கப்படாமல் வெளில ஏதோ ஒரு விக்கிரத்தை கூட கும்பிட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. உங்கள் அப்பா மாதிரி கிடையாது. உங்கள் அப்பாவுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள கிடையாது. உங்கள் தாயினுடைய குணாதிசயங்கள் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவின் சாயலிலே உருவாக்கப்பட்டீர்கள், உருமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். அதுதான் ரியல் சால்வேஷன். அதை புரிஞ்சுக்கோங்க. நான் எங்கள் அப்பா மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, எங்கள் அம்மா மாதிரியேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த சங்கிலி தொடரிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு இருக்கீங்க. அந்த பரம்பரையாக வருகிற சங்கிலி தொடரிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதிலிருந்து இயேசு உங்களை விடுவித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 16:24-26 வரைக்கும் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. பாருங்க, ஜெயிலில் எவ்வளோ பேர் இருந்திருப்பான், எவ்வளோ கைதிகள் இருந்திருப்பாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் வித்தியாசமானவர்கள். அவர்கள் வேறு மனிதர்களாக இருந்தாங்க. அவங்களை எந்த சங்கிலியும் கட்டி வைக்க முடியல. உள்ளார சிறைச்சாலை ஏகப்பட்ட மனுஷன் இருக்கிறான், எல்லாரையும் சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதே சிறைச்சாலை பவுலும் சீலாவையும் கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் வேறு மனிதர்கள். ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்டு, எல்லா சங்கிலிக்கும் அவர்கள் விடுவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பேதுரு சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மூடி இருக்கிற கதவெல்லாம் டக்கு 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 டக்குன்னு திறக்குது. தூதர்கள் வந்தாங்க, பேதுரு கையில் இருந்த விலங்குகள்லாம் மாற்றினாங்க. அங்கே இருக்கிற ஜெயில் டோர்லாம் திறக்கப்பட்டு பேதுரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளார இருக்கிறார். இன்றைக்கு நாம் எதெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம், எதுலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறீங்க? உங்கள் ஸ்பிரிட் ஸ்ட்ராங்காக இருந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கட்டுகள் எல்லாம், உங்களுடைய செயின்ஸ் எல்லாம் அருந்து போகும். எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை டெலிவர் பண்ணிவிடுவார். எங்கள் அப்பா அப்படிதான், எங்கள் தாத்தா அப்படிதான், நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். உங்களை வேறு மனிதனாய் இருக்கும்படி அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சங்கிலிகள் அறுக்கப்பட்டு இருக்கிறது. அறுத்த செயின் எடுத்து நீங்களே திருப்பி சுத்திக்காதீங்க. ஆண்டவர் அறுத்து வச்சிருக்க சங்கிலியெல்லாம் எடுத்து, இல்லை நான் எங்கள் அப்பா மாதிரி தான், நான் எங்கள் அம்மா மாதிரி தான், எங்கள் தாத்தா இப்படி தான், எங்கள் பாட்டி இப்படி தான், எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா இப்படி தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சங்கிலி எடுத்து சுத்திக்காதீங்க. ஆண்டவர் எல்லா சங்கிலியும் அறுத்து வைத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. ஐ ஆம் டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. நான் வித்தியாசமானவன். நான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன். எல்லா பரம்பரை சாபங்கள் கட்டுகளிலிருந்து நான் அறுக்கப்பட்டு இருக்கிறேன், வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். எல்லாத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு அப்படின்னு நீங்க இருதயத்தில் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது உங்களை கட்டி இருக்கிற எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்படும். ஐந்தாவதாக, you are delivered from trials and temptation. ஆமா, டெம்ப்டேஷன். இந்த டெம்ப்டேஷன் இன்னைக்கு எல்லாம் இருக்கு. இந்த டெம்ப்டேஷன் சில நேரத்தில் நம்மளை கடனுக்குள்ளார கொண்டு போய் நிறுத்திடலாம், பிரச்சனைக்குள்ளார கொண்டு போய் நிறுத்திடலாம், மனவேதனைக்குள்ளார நிறுத்தலாம். டெம்ப்ட் ஆகி கண்டதையும் பேசிடுவோம், வாய்க்கு வந்ததை பேசிடுவோம். இப்படியாக இந்த டெம்ப்டேஷன் என்ன பண்ணும்? எமோஷனால் டெம்ப்ட் ஆகிறது, எமோஷனோட கனெக்ட் ஆகிடும் இந்த டெம்ப்டேஷன். இது பலவிதமான பிரச்சனைகளை நம்ம கொண்டு வந்து கொடுத்துறோம் நம்மளுடைய வாழ்க்கையில. 2 பேதுரு 2:9 சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவனாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமா, சோதனை. இந்த டெம்ப்டேஷன்ல இருந்து ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். பாருங்க, ஜீசஸ் அதனாலதான் ஊழியத்தை வர மாதிரி பிசாசு கொண்டு போய் அவர் எல்லாம் டெம்ப்ட் பண்ணி பார்த்தான். அவர் எல்லாத்தையும் போடா அப்படின்ட்டு வந்துட்டாரு. அதுதான். ஆனால் இன்னைக்கு நமக்குள்ளார நிறைய டெம்ப்டேஷன். லேடிஸ், எஸ்பெஷலி லேடிஸை ஸ்பெஷலாக சொல்லணும்.
டெம்டேஷன் லேடிஸுக்கு அதிகமாக இருக்கும். பார்க்குற புடவையெல்லாம் வாங்கணும், பார்க்குறதெல்லாம் வாங்கணும், பார்க்குற துணியெல்லாம் வாங்கணும், அவங்க வீட்டில் ஒன்று பார்த்துட்டு அதை என் வீட்டில் வாங்கணும், அப்படி வாங்கி வச்சு வீடு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இதை வாங்கிறதுக்குள்ளார வீட்டில் ஒரு ரணகலம் ஆகிடும். எதுக்கு அது தேவையா அப்படின்னு. ஒன்றும் யூஸ் ஆக கடைசியில் டெம்டேஷன். வீடை க்ளீன் பண்ணும் போது தான் சரி, ஐயோ ஏகப்பட்டது, ஒவ்வொன்றையும் நவுத்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளார போதும்னு ஆகிடும். சரி, டெம்ட் ஆகாதீங்க, எதை பார்த்தும் டெம்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன என்பதே அளவோடு நிதானமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். டெம்டேஷன் நமக்கு தேவை கிடையாது. சில டிபேட்ல எல்லாம் பார்க்குறேன், என்கிட்ட எவ்வளோ புடவை இருக்குன்னே தெரிலன்றாங்க. எத்தனை பீரோ? ஐயோ பீரோ ஃபுல்லாக இருக்குங்க. என்ன முடியாது, 365 நாளைக்கு 366 புடவை இருக்கு அப்படின்னு. தேவையாது? யோசிச்சு பாருங்க. ஆனால் வீட்லேயே தான் இருப்பாங்க, நைட்டியை போட்டுக்கிட்டு, வெளியிலேயே போகிறது கிடையாது. வீட்லேயே தான் இருப்பாங்க நைட்டியை, ஆனால் புடவை மட்டும் 365. சரி, ஏன் இதை ஸ்பெஷலாக ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா 4 சட்டை 4 பேண்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் டெய்லி வெளியில் போவாங்க. சரி, இந்த டெம்டேஷன் பிசாசு எக்ஸ்பெஷலாக பொம்பளைங்களை அப்படி பிடிச்சி வச்சுருக்கான். டெம்ட் ஆகிடுவாங்க. எனக்கு சில ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க, பார்த்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் டீலர் மாதிரி. அவங்கெல்லாம் பொழுதன்னைக்கு அமேசான்காரன் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பான், டெய்லி வருவான். நான் கேட்பேன், என்ன டெய்லி வரான்? அமேசானில் ஏதாவது நீ லீடர்ஷிப் இல்லை ஏதாவது ஷேர் கீர் வாங்கியிருக்கியா அப்படின்னு. உட்காந்து வீட்டில் உட்காந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது. அது கடைசியில் எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் குப்பை மாதிரி இருக்கும். என்ன இதுன்னு கேட்டால் அவங்க வீட்டுக்காரு எல்லாத்தையும் போட்டு வச்சு ஒன்றும் அவருக்கு சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. டெம்டேஷன் இன்னைக்கு ஜனங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் போயிருக்கும், அதில் எவ்வளவோ பணம் போயிருக்கும். ஆண்டவருக்கு போய் சர்ச்சில் போய் காணிக்க போகிறது எங்கடான்னு தேடி பார்த்து ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து உள்ளார டொடக்குன்னு போடும். ஆனால் அமேசான்காரன் அங்கே அடிச்சுட்டு போயிடுவான், லேக்ஸ் கணக்கில் வருஷத்துக்கு அடிச்சுட்டு போயிடுவான். சரி, நல்லா யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் காணிக்க போடுறீங்களோ இல்லையோ, ஆனால் அது உங்கள் குடும்ப செலவுக்கு இது எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாமே. வாங்கி மூலையில் இருக்கிறது. இப்படியாகத்தான் இன்னைக்கு நம்மளை பிசாசு என்ன பண்ணா அநேக காரியங்களை டெம்ட் ஆக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு அநேக மனிதர்கள் இந்த மாதிரி போதைக்காக லிக்கருக்கு அடிக்ட் ஆகி டெம்ட் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்லை, நேரத்தை பிடிங்கிடுவான். தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை என்ன பண்ணிடுவான், ஒரு சீரியலை பார்க்க சொல்லி டெம்ட் ஆக்கி விட்டு மணிக்கணக்கில் அதில் உட்காந்துருவீங்க. கணக்கு பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த 2024 சீரியல் பார்க்குறீங்களா? அப்பா 1ஆம் தேதியிலேருந்து இந்த சீரியலை பார்க்குறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ, ½ hour ஒரு சீரியலு, 2 சீரியல் 1 மணி நேரம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, கணக்கு பண்ணி பாருங்கள். கணக்கு பண்ணி பார்த்துட்டு இந்த சைடு வாரத்துக்கு 1.5 மணி நேரம் நான் சர்வீஸ் போகிறேன், எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கேன், டிவி டெம்டேஷனுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கேன், கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம எதுலேருந்து டெலிவர் ஆகணுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். செஞ்சு பாருங்கள், லிட்டரலாக செஞ்சு பாருங்கள். ஃபோனில் ஃப்ரெண்டோட பேசுகிறீங்கன்னா ஃப்ரெண்டோட எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்கன்னு பாருங்கள், ஆண்டவரோட எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்கன்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கிறது நம்ம புரியும். ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட டெம்டேஷன் ட்ரையல்ஸ்ல இருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட விடுவிப்பின் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சால்வேஷன் இன்னைக்கு நமக்கு உண்டாகி இருக்கணும். அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஆறாவதாக, you are delivered from bondage and sin. பாவத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கா, விடுவித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களே சொல்லிடுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஏதோ கட்டு போல தெரியுது பாஸ்டர், கட்டு போல தெரியுது. பாவம்னு யாரும் நான் பாவின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்ன உலகம் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பாவன்ற வார்த்தையை யாருமே அதிகமாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க, நான் பாவின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உலகம் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு, நம்மளே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த பாண்டேஜ் அப்படின்ற வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்.
ஒரு பாண்டேஜ் மாதிரி இருக்கு. அந்த குடும்பத்துக்கு பாண்டேஜ், இந்த குடும்பத்துக்கு பாண்டேஜ், நான் பாண்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றது தெரியும். ஆனால் கிறிஸ்து இப்படிப்பட்ட பாண்டேஜ்லேருந்து நம்ம விடுவித்திருக்கார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. கலாத்தியர் 5:1 சொல்கிறது, ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து, அந்த பாண்டேஜ்லேருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. எதெல்லாம் இன்னைக்கு உங்களை உலகத்தில் அடிமைப்படுத்த, உறவா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பிள்ளைன்ட்டு இருக்கிறீங்களா, பாண்டேஜ். ஐயோ என் வீட்டுக்காரர் வந்துடுறார், என் வீட்டுக்காருக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் நினைக்கிறேன். பாண்டேஜ். அதை தான் சொல்றார், இதுல இருந்தெல்லாம் நான் உன்னை மீட்டை எடுத்துருக்கிறேம்மா, நீ இதுல இருந்தெல்லாம் விடுவிக்கப்படணும் அப்படின்னு தான் மீட்டை எடுத்துருக்கிறாரு. பாருங்க, ஆனபடினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள் பிரவேசிக்க உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருக்க வேண்டும். சுயாதீன நிலைமையிலே நம்மளை டெலிவர் ஆக்கி ஃப்ரீ ஆக்கிட்டார் ஆண்டவர் இயேசு. பாண்டேஜ் எல்லாத்துல இருந்து நம்மளை செட் ஃப்ரீ பண்ணிட்டாரு. நான் இப்ப ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கணும். உங்களை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. உங்களை யாரும் அடிமைப்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கவும் கூடாது. உங்களை யாரும் அடிமைப்படுத்த நீங்கள் இடம் கொடுக்கவும் கூடாது. உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய காலத்தை, உங்களுடைய எமோஷனை, உங்களுடைய ஜாயை, உங்களுடைய பீஸை யாரும் அடிமைப்படுத்த நினைக்க கூடாது. உங்களுடைய ஃபினான்ஸ் எதையுமே யாருமே ஒரு பாண்டேஜ்குள்ள கொண்டு போய் வைக்க கூடாது. காரணம், அவைகளிலிருந்து கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார். 7வதாக, you are delivered from fear of death. மரண பயம். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்குள்ளார இருக்கு. பயம், செத்துருவோமோன்ற பயம், மரண பயம், எதை எடுத்தாலும் பயம். சில பேர் டாக்டர்கிட்ட போனா ஏதாவது டாக்டர் சொல்லிடுவாரோன்ற பயந்துகிட்டே டாக்டர்கிட்டயே போறது கிடையாது. பயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னே ஒன்று ஆண்டவர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. உன் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. 80க்கு மேலே 90க்கு போகணுன்னா நீ உன் இருதயத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும். பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பயத்துக்கு இடம் கொடுத்துருக்காரு, உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால 50 வயசுல எனக்கு ஊன்ட்டு இருக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. இந்த பயத்தை பிசாசு கூட, பயம் உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னா உங்களால் எதையுமே செய்ய முடியாது. அதுவே உங்க வாழ்க்கைக்கு ஒரு தடையா போயிடும். முன்னேறியே செல்ல முடியாது. ஒரு காரியத்தை சந்தோஷமா செய்ய முடியாது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர்ல இருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன்னு சங்கீதக்காரன். எவ்வளவு சூழ்நிலைகள் பொல்லாதா இருந்தாலும் சரி, மரணத்தின் விளிம்புல நான் இருந்தேன், ஆண்டவர் என் கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் ஆண்டவர் சொல்லியிருக்கார். வேத ஆண்டவரை ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்றத எப்பெல்லாம் பிசாசு சொல்லிட்டு இருக்கிறானோ அப்பெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணி அதை மேற்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, ஆபிரகாம் நீண்ட ஆயுசு உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரை அறிக்கை பண்ணணும். இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அதிபதி. அதனாலதான் மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், டெத் ஃபியரை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் அவனை ஜெயித்திருக்கிறார். இயேசு அவனை ஜெயித்திருக்கிறார். நாமும் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால எந்த சூழ்நிலை இந்த மாதிரியான பயத்திற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. உடனே அதை ஓவர் கம் பண்ணுங்க. நைட்ல தூக்கத்துல கனவுல ஏதாவது பிசாசு பயப்படுது, எந்திரிச்சு உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தினால் எல்லா பயத்தை கொண்டு வருகிற எல்லா வல்லமைகளையும் கடிந்து கொள்கிறேன். பிசாசன மரணத்தின் அதிபதியாக பிசாசை இயேசு ஜெயித்து இருக்கிறார் மரணத்தினாலே அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுங்க.
பாஸ்டர் சொல்லிட்டார் நைட்டு 12 மணிக்கு பயம் வந்துருச்சு. பாஸ்டர் அன்றைக்கி ஒரு வசனம் சொன்னீங்களே, என்ன வசனம்னு டெக்ஸ்ட் பண்ணிடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. வசனம் தெரியணும். சும்மா உட்காந்துட்டு அப்படியே ஜெபம் பண்ண முடியாது. இருதயத்தில் வசனம் இருக்கணும். வசனம் இருக்கணும் இருதயத்தில். ஐயோ என்னமோ வசனம் சொன்னாரே, டைரி அன்னைக்கு நோட் பண்ணமா, என்னன்னு தெரியலையேன்னு உட்காந்துட்டு அலமோத. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஏந்திச்சு இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு உங்களை விட்டு விலகி போவான். ஹல்லேலூயா. டெம்டேஷனில் கொண்டு போய் எல்லாம் பாருங்க, டெம்டேஷன், மவுண்ட் ஆஃப் டெம்டேஷனில் இயேசுவை நிறுத்தினார். இயேசு வசனத்தை வச்சு தான் பிசாசை துரத்தினார். ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள், லோகோஸ். இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி ஜெபித்து அறிக்கை செய்யும் போது பிசாசன் உங்களை விட்டு விலகி போவான். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு பாருங்க, ஜீவ காலம் வாழ்நாள் முழுவதுமே அப்படியே மரண பயம். ஆனா 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவாங்க. ஆனா வாழ்நாள் முழுவதுமே செத்துருவோமோ, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, இப்படியே ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்தினாலே என்ன பண்ணாங்களாம், அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக. ஹல்லேலூயா. இப்படி மரண பயத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணும்படியாக தான் கிறிஸ்து இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எந்த ஒரு பயத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நீடித்த நாட்களினால் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், கவலைப்படாத, ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியால் என்பதுன்னு. இல்லை மோசே 120 வருஷம் இருந்தார். மோசே 120 வருஷம் இருந்தார். அப்படி இருந்துட்டு போப்பா அப்படின்ட்டேன் நான். இருந்துட்டு போப்பா அப்படின்ட்டேன். சரி, ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவு இருக்கலாம், இருக்க முடியும். பை ஃபெய்த், விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் அதுதான் சொல்லுது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதே விசுவாசத்தின், சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. எதை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, கிறிஸ்து இயேசுவின் மூலமா எவைகளெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவைகளெல்லாம் அறிக்கை செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதற்காக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். வாசிங்க. இயேசு எப்பொழுதும் விடுவிக்கிறார். இயேசு எப்பொழுதும் விடுவிக்கிறார். மகிமை அவருக்கே. அல்லேலூயா. மகிமை அவருக்கே. ஹல்லேலூயா. ரட்சிக்க வல்லவர் நம்மை, ஆமா, நம்மை மீட்டார், எங்களை மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை, விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாரும் இருக்க வேண்டும். நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இப்போ நீங்க அறிக்கை பண்ண போறீங்க. இவ்வளவு நேரம் செய்தியை கேட்டிருக்கீங்க. உங்க லைஃப்ல எதெல்லாம் உங்களை மேற்கொள்ளுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண போறோம்? கையை உயர்த்தி அதுல இருந்து இந்த நாள்ல ஒரு டெலிவரன்ஸ், கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். அந்த டெலிவரன்ஸை பெற்றுக்கொள்ள போறோம். கரைகளை உயர்த்தி கண்களை மூடி நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கானோ, சரீர சுகவீனமா, பொருளாதாரமா, எமோஷனலா, இல்லை எந்த விதமான பாண்டேஜுக்குள்ளார இருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, கிறிஸ்து எங்களை விடுவிக்கும்படியாய், ஆண்டவரே எங்களை டெலிவர் பண்ணும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட முழுமையான விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரீர சுகவீனம், ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த தழும்புகளில் இருக்கிற சுகத்தின் மூலமாய் உண்டாகக்கூடிய ஆண்டவரே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, வியாதி நிமித்தமாய் வருத்தப்பட்டவர்கள் என்று வேதத்தில் நாங்க பார்க்கிறோம். அந்த வருத்தங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, வியாதி நிமித்தமாய் உண்டாகிற பொருளாதார இழப்புகள் நீங்கி போகட்டும். விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யும் போது உங்க லைஃப்ல ஆண்டவர் இயேசு விடுவிப்பை கொடுக்கிறார், டெலிவரன்ஸை கொடுக்கிறார். எதெல்லாம் கட்டப்பட்டு இருக்கீங்களோ, எமோஷனலா ஒரு பாண்டேஜ்குள்ள இருக்கிறீங்களா, இயேசு உங்களை விடுவிக்கிறார். எமோஷனலா நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா இயேசு உங்களை விடுவிக்கிற பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை விடுவீங்க ஆண்டவரே, ஆண்டவரே கட்டுகளிலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே, எமோஷனல் பாண்டேஜஸ்ல இருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே. ஓ ரேஷகா ரோமா ரேகா ரோதோரே ஓ ரேஷனே மோகோ ரதரபா. வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, பிசாசின் கட்டுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். எந்தெந்த பகுதியில் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே,
நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ரிஷன மஹக்கர துரபல பரபரை கரபதுரபா ஓ ரிதரபலுபுஷன நமகரபதரபா. ஆண்டவரே, மரண பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீது உடைய வல்லமை கடந்து வருவதாக. இரவில் தூங்க முடியாதபடி பிசாசனம் டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா காரியத்தில் இருந்தும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தின் வந்ததனுடைய நோக்கம் ஜனங்கள் விடுவிக்கும்படியாய், பிசாசின் சகல கிரியைகளிலிருந்தும் கட்டுகளில் இருந்து விடுவிக்கும்படியாய் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து இப்பொழுது உம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நமது சபையின் ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. சிறந்த பாடல்கள், ஆவிக்குரிய ஆராதனை, தேவ ஆவியானவருடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். சிறந்த தேவ செய்தி உண்டு. உங்களை யாவரையும் அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். வருகிற அனைவருக்கும் முடிவிலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நீங்கள் குடும்பத்தோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் யாவரையும் அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். Hey guys, I invite you for the students fellowship time and prayer time which is happening on every Wednesday evening from 6:30 to 7:30 p.m. Invite your friends, come and be blessed. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்ம சர்ச்சில் விசேஷமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்று ஒரு ஃபெலோஷிப் டைம் நடத்துகிறோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை நமது திருச்சபையில் பெண்கள் ஐக்கிய ஜெபம் நடைபெறுகிறது. அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளவும். உங்கள் தேவைகளுக்காக சகோதரிகளாகி நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். வல்லமையான ஜெபங்களை இந்த வெள்ளிக்கிழமையில நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கொயர் பிராக்டிஸ் இங்கே நடைபெறுகிறது. பாடல் தாளந்து உள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாய் அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் புது புது பாடல்களை கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கும் இந்த கொயரில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குமானா நீங்கள் எல்லாரும் வந்து பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். Every Saturday evening 6:30 we have choir practice here. Those who are really had the heart to worship Jesus and sing for Jesus, we cordially invite you all to be with us and learn new songs and praise our Lord Jesus Christ.